Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 2 Electrostatic Potential and Capacitance உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 2.11 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a 600 picofarad capacitor is charged by a 200 volt supply. It is then disconnected from the supply and is connected to another uncharged 600 picofarad capacitor. How much electrostatic energy is lost in the process? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 600 picofarad capacitor 200 volt சப்ளையோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது சார்ஜ் ஆகுது. அதனால் அந்த கெப்பாசிட்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இந்த கெப்பாசிட்டரை சப்ளையிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி லாஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் ஒரு கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் C is equal to 600 picofarad. இந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து C1 அப்படின்னு எடுத்துக்குவோம். We know that pico is equal to 10 to the power minus 12. Therefore, this can be written as 600 into 10 to the power minus 12 farad. அடுத்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளை வோல்டேஜினுடைய சிம்பிள் V. V is equal to 200 volt. இந்த கெப்பாசிட்டரை சப்ளையோட கனெக்ட் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் திஸ் கெப்பாசிட்டர் கேன் பி டிட்டர்மின்ட் பை யூஸிங் த ரிலேஷன் E is equal to 1/2 CV ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இந்த எனர்ஜியை E1 அப்படின்னு எடுத்துக்குவோம். The capacitor is C1. So, இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get 1/2. What is the value of C1? The value of C1 is 600 into 10 to the power minus 12 into V square is 200 square. So, if we simplify, we will get this is equal to 12 into 10 to the power minus 6 அப்படின்னு வரும். So, E1 is equal to 12 into 10 to the power minus 6 and unit of energy is joule. This is a electrostatic energy stored in the capacitor. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டரை இன்னொரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது C1 இன்னொரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த காம்பினேஷனுடைய எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு we are going to use the relation 1/C effective is equal to 1/C1 plus 1/C2. இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் திஸ் ரிலேஷன். இங்கே C1 உடைய வேல்யூ 600 picofarad, C2 உடைய வேல்யூவும் 600 picofarad. அதனால் 1 divided by 600 plus 1 divided by 600. ஸோ இதையும் பிக்கோஃபேரட்டில் எடுத்துக்கிறோம், இதையும் பிக்கோஃபேரட்டில் எடுத்துக்கிறோம். அதனால் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூ பிக்கோஃபேரட்டில் கிடைக்கும். ஆஃப்டர் தட் we will convert to farad. ஸோ this is equal to, இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 600 LCM எடுத்துக்கிறோம் and we will get numerator as 1 plus 1. So, this is equal to 2 divided by 600. So, 2 divided by 600 is 1/300. Left hand side we are having 1/C effective. C effective is nothing but effective capacitance. இதுக்கு reciprocal எடுத்தோம்னா we will get, so reciprocal ரெண்டு சைடும் எடுக்கிறோம். C effective is equal to 300 picofarad அப்படின்னு வரும். இது எப்படி எழுதிக்கிறோம்? 300 into 10 to the power minus 12 farad அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியை E2 அப்படின்னு எடுத்துக்குவோம். E2 is equal to 1/2 C effective
into V square. So this is equal to 1 by 2. What is C effective? C effective is 300 into 10 to the power minus 12 into V square is 200 square. இதை calculate பண்ணோம்னா we will get 6 into 10 to the power minus 6 அப்படின்னு வரும். This is E2. Unit of energy is joule. So E1 is 12 into 10 to the power minus 6 joule and E2 is 6 into 10 to the power minus 6 joule. So how much energy is lost? The energy lost is E is equal to E1 minus E2, which is equal to 12 into 10 to the power minus 6 minus 6 into 10 to the power minus 6. So this is equal to 6 into 10 to the power minus 6 அப்படின்னு வரும். So this is a energy lost. Unit of energy is joule. ஒரு சார்ஜ்டு கெப்பாசிட்டரை இன்னொரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணும்போது this much amount of energy will be lost. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரில் உள்ள புக் பேக் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.